வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொரி வச்சு என்ன செய்யலாம்? யூஸ்வலாக நம்ம பொரி ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிடுவோம். ஆனால் பொரி வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு தோசை பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரி தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி, 4 கப்பு பொரி. பச்சரிசியும் பொரியும் தனித்தனியாக கழுவி தண்ணியில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். கால் கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கழுவி இதையும் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். மூணு மணி நேரம் கழித்து முதல்ல பச்சரிசியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் அரைச்ச பிறகு ஊற வச்ச பொரியில் தண்ணியெல்லாம் கசக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். ஊற வச்ச உளுத்தம்பருப்பையும் அதில் சேர்த்து போட்டு எல்லாமே நல்லா அரைக்கணும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல மையா அரைஞ்சிருக்கு. மாவு அரைச்ச பிறகு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி 8 மணி நேரம் வெளியில் வைக்கணும். இப்போ 8 மணி நேரம் கழித்து மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நீங்கள் பொரி தோசை போட்டுக்கலாம். தோசை திருப்ப வேண்டாம். ஒரு பக்கம் வேகும் போது இன்னொரு பக்கம் நீங்கள் மூடி போட்டு மூடி அது வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி தோசை நல்லா சுட்டுருக்கு. சட்னி சாம்பார் வச்சு அருமையாக நீங்கள் இதை சாப்பிட்லாம். பொரி தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும். வாயில் வச்சு சாப்பிடும் போதே அப்படியே கரைஞ்சிரும் அது. இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.